கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: தாவீது பாகால் பிரசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து போட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிரசீம் என்று பெயரிட்டான். பாகால் பிரசீம் என்று அங்கு பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தாவீது அந்த ஸ்தலத்திற்கு ஒரு பெயரிடுகிறான். என்ன பெயரிடுகிறான்? பாகால் பிரசீம் என்று சொல்லுகிறான். அப்ப தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மளோடு இடைபடும்படியாக நம்முடைய கண்களை மூடி தேவ செய்திக்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தை எங்களோடு நீர் கொடுத்துள்ளவராக. ஆண்டவரே, இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த பாகால் பிரசீம் என்கிற வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசியறலும் உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு கொடுத்துள்ளவராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் விதைக்கப்பட எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை உம்முடைய கரத்தில் படிக்கிறோம். தேவன் தாமே நீர் பேசி எழுவீராக. எல்லா சுயம் அமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாபப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தாவீது பாகால் பிரசீமுக்கு வந்து என்று சொல்லி. இங்கு நாம் இந்த ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், பாகால் பிரசீம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை வைத்துதான் நாம் தேவ சமூகத்திலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையை நாம் பார்த்தோம் என்றால் வேதத்திலே மிகவும் சொற்பமாய்தான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாய் நாம் சொல்ல போனால் 3 இடங்களிலே இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே ஒரே காரியம் 2 இடங்களில் ரிப்பீட் ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு இடங்கள்ல வேறொரு காரியத்தை குறிப்பதுமாய் இந்த வார்த்தை இருக்கிறது. அப்ப வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இந்த வார்த்தை, இந்த ஸ்தலத்தினுடைய பெயர் 2 இடங்கள்ல தான் வருது. ஒண்ணு இங்க இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல வருது. 2வது ஏசாயாவின் புஸ்தகத்திலே வருகிறது. இந்த பாகால் பிரசீமுக்கு என்கிற வார்த்தையை நாம் எபிரேய மொழியிலே நாம் பார்த்தோம் என்றால், இந்த பாகால் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் அது கர்த்தர், அது லார்ட் என்று போட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாஸ்டர் அல்லது லார்ட், அதாவது கர்த்தர் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே போல பிரசீம் என்று சொன்னோம் நாம் பார்த்தோம் என்றால் அது உடைப்பு என்று சொல்லப்பட்டது. அப்ப பாகால் பிரசீம் என்பது என்ன அர்த்தமாம்? கர்த்தருடைய உடைப்பு. எபிரேய மொழியிலே மூல பாஷையிலே இதனுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம் என்றால், டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நாம் பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய உடைப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்ப இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் நம்மளுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட வேண்டியவைகளை அவர் உடைக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மளுக்கு தடையாய் காணப்படுகிறதோ, எதெல்லாம் நமக்கு அடைக்கப்பட்டதாய் காணப்படுகிறதோ, எதெல்லாம் நம் முன்னேறி செல்லக்கூடாதபடி நமக்கு ஒரு பேரியராய் காணப்படுகிறதோ, அவைகளை தேவன் கர்த்தர் உடைத்து அவர் நமக்கு கர்த்தரின் உடைப்பு என்று நம்மளுக்கு வெளிப்படுகிறார். அதனாலதான் தேவன் இந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எபிரேய மொழியிலே பார்க்கும் பொழுது கர்த்தரின் உடைப்பு என்று சொல்லப்படும். ஆனால் இந்த வார்த்தையை பார்க்கும்போது அந்த முதல் வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது பாகால் என்று சொல்லுது. இங்க பாகால் என்று நமக்கு கேள்விப்பட்ட உடனே நம்முடைய நினைவுக்கு என்ன வரும்? அது ஒரு அந்நிய தெய்வம் என்று வரும்.
இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி தேவனை விட்டு விலகி இந்த பாகால் இடத்துக்கு ஓடுகிறதை நாம் பார்க்கலாம். ராஜாக்கள் முதற்கொண்டு இந்த பாகாலின் பின்னாடி ஓடுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கு சொல்லப்பட்டு இருக்கிற பாகாலும் நாம் நினைக்கிற அந்நிய தெய்வமாகிய பாகாலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கு பாகால் என்று சொல்லியிருக்கிறது, அது கர்த்தர் என்று சொல்லியிருக்கு. ஆனால் அந்நிய தெய்வங்களுடைய பாகால் என்பது வேறு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் இது அந்நிய தெய்வங்களின் உடைப்பு என்று நாம் பார்க்க கூடாது. இதன் தேவன் நம்முடைய கர்த்தர் நமக்கு இருக்கிற காரியங்களை அவர் உடைத்து போடுகிறார். நம்முடைய தடைகளை உடைக்கிறவராய் வெளிப்படுகிறபடியினால்தான் அதற்கு தாவீது அவன் பெயர் எழுதுகிறான், பாகால் பிராசீம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாகால் பிராசீம், இந்த பாகால் பிராசீம் அதாவது இந்த இடத்திற்கு அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த பாகால் பிராசீம் என்ற அந்த ஸ்தலத்திற்கு பெயர் சூட்டப்படுவதற்கு முன்பாக அந்த ஸ்தலத்தினுடைய பெயர் என்னவா இருந்ததாம்? அதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பெலிஸ்தரோ வந்து ரெப்பாமின் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். ரெப்பாமின் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த பாகால் பிரசீம் என்கிற வார்த்தையின், அதாவது அந்த இடத்துக்கு அந்த ஸ்தலத்துக்கு பெயர் சூட்டப்படுவதற்கு முன்பாக அது ஒரு பள்ளத்தாக்கா இருந்தது. அந்த பள்ளத்தாக்கின் பெயர் என்னவென்றால் ரெப்பாமீம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்குதான் பெலிஸ்தியர்கள் அங்கு வந்து அவர்கள் பாளையம் இறங்கி காணப்படுகிறார்கள். அப்ப ஆனால் இந்த வசனத்தின்படி இதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால், அதாவது எபிரேய மொழியின்படி விளக்கத்தை பார்க்கும் பொழுது அது கர்த்தரின் உடைப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் வசனத்தின்படி, அதாவது வசனத்தின் அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் அல்லது வசனம் அதற்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது, வசனம் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், அந்த நாம் வாசித்த அதே வசனம் தான் 5:20 சொல்லுகிறது, தண்ணீர்கள் உடைத்து போகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாய் உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அப்ப இந்த வசனத்தின்படி இந்த பாகால் பிராசீமுக்குரிய அர்த்தம் என்னவாம்? வசனம் அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுகிறது? சத்துருக்களை உடைத்து ஓட பண்ணினார். சத்துருக்களை உடைத்து ஓட பண்ணினார். அப்ப இந்த பாகால் பிரசீம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, நம்முடைய ஸ்தலம் ஒரு பாகால் பிரசீமாய் மாறும் என்றால், நம்முடைய ஸ்தலத்தில் காணப்படுகிற எல்லா சத்துருக்களை தேவன் உடைத்து ஓட பண்ணுவார். இங்கு தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருவை தேவன் உடைத்து ஓட பண்ணினார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு இந்த சத்துருக்களை தேவன் உடைத்து ஓட பண்ணினார். அதற்கு முன்பாக தாவீது எங்கே இருக்கிறான் என்று பார்த்தோம் என்றால், அவன் இருக்கிற இடம் எங்கே இருக்கிறானாம்? அந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 17வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். அங்கு தாவீது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனானாம். அப்ப அந்த அரணிப்பான இடம் என்றால் என்ன அர்த்தம்? அது தங்களை மறைத்து கொள்ளுகிற இடமாய் காணப்படுகிறது. சத்துரு தாவீதை துரத்தும் பொழுது, சத்துரு தாவீதை மேற்கொள்ள நினைக்கும் பொழுது, தாவீது சத்துருவோடு நேரடியாய் போராடாமல் அவன் என்ன செய்கிறான்? ஒரு அரணிப்பான இடத்திலே போய் அவன் ஒளிந்து கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். ஆனா தேவன் அந்த அரணிப்பான இடத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து இந்த சத்துருக்களை அவரை ஓட பண்ண செய்ததன் நிமித்தமாகத்தான் தாவீது அங்கு பாகால் பிரசீம் என்கிற வார்த்தையை அந்த இடத்திற்கு பெயராய் சூட்டுகிறதை நாம் பார்க்கலாம். சரி, இந்த பாகால் பிரசீம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பாகால் பிராசீம்ல என்ன நடந்தது? இந்த பாகால் பிராசீமை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் அங்கு 3 காரியம் நடந்திருக்கிறது.
அப்ப தேவன் இன்றைக்கு இந்த பெயரை நம்மளுக்கு கொடுக்கிறார் என்றால், இந்த நம்முடைய ஸ்தலத்துக்கு தேவன் இந்த பாகால் பிராசிம் என்கிற வார்த்தையை கொடுக்கிறார். அதனால் என்ன நடக்க போகிறது? தாவீதின் வாழ்க்கையில் நடந்த 3 காரியத்தை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் செய்ய போகிறார். இந்த பாகாலின் பிராசிம் என்கிற பெயர் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த 3 கிரியைகளை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். நம்முடைய ஸ்தலமும் இந்த பாகால் பிராசிம் என்கிற ஸ்தலமாய் மாறப்போகிறது. அப்ப முதலாவதாக இந்த பாகால் பிராசிம் என்று சொல்லப்படுகிற ஸ்தலத்துல என்ன நடந்தது? வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த 5வது அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து. முதலாவதாக இந்த பாகால் பிராசிமுக்கு வந்தவுடனே, தாவீது அங்க வந்தவுடனே என்ன நடக்கிறது? அவன் சத்துருக்களை அவன் முறியடிக்கிறவனாய் மாறுகிறான். அப்ப பாகால் பிராசிம் என்கிற ஒரு ஸ்தலத்தை தேவன் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அங்கு என்ன நடக்கிறது? அவர்கள் தங்களுடைய சத்துருக்களை முறியடிக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் நம்முடைய ஜனங்களுடைய சத்துருக்களை, அதாவது ஜனங்களின் சத்துருக்களை அவர்கள் முறியடிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு நிமிடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரி. அப்ப தேவனுடைய ஜனங்கள், அதாவது அந்த பாகால் பிராசிம் என்கிற இடத்தை தேவன் கொடுத்து விட்டால் அவர்கள் தங்களுடைய சத்துருக்களை அங்க முறியடிக்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். இங்கு யார் இந்த தாவீதுக்கு சத்துருவாய் காணப்படுகிறான்? இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் யார் இந்த சத்துரு என்று சொல்லி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா என்று சொல்லி. அப்ப யார் தாவீதுக்கு சத்துருவாய் அங்கு காணப்படுகிறான்? பெலிஸ்தியர் என்கிற கூட்டம். பெலிஸ்தியர் என்கிற கூட்டம் இங்கு தாவீதை முறியடிக்கும்படியாக, தாவீதை நிர்மூலமாக்கும்படியாக, தாவீதின் ராஜ்யபாரத்தை பிடுங்கி போடும்படியாக அங்கு அவனை துரத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. அந்த 5வது அதிகாரம் நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட பொழுது, 17வது வசனம், அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அப்ப இங்கு தாவீது அங்கு ராஜ்யபாரத்திற்கென்று அபிஷேகிக்கப்படுகிறான். கர்த்தர் அவனுடைய ராஜ்யபாரத்தை விரிவாக்க ஆரம்பித்து விட்டார். அபிஷேகத்தை கொடுத்து விட்டார். அவனை ராஜாவாய் நியமித்து விட்டார். ஆனா இதை கேள்விப்பட்ட இந்த பெலிஸ்தியர்கள், இதை கண்ட பெலிஸ்தியர்கள் அவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் என்ன செய்கிறார்கள்? அவனை எப்படியாவது நாம் பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அப்ப இந்த முதலாவது தேவன் யார்? இந்த பாகால் பிரசிம்ல என்ன செய்கிறார்? நம்முடைய சத்துருக்களை தேவன் முறியடிக்கிறார். பெலிஸ்தியர் என்கிற சத்துருக்களை, நம்மளுடைய வளர்ச்சியை, நம்ம தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க கூடாதபடி, தேவனால் கொடுக்கப்பட்ட உயர்வை சுதந்திரிக்க கூடாதபடி, தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நாம் சுதந்திரிக்க கூடாதபடி நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை தேவன் இந்த பாகால் பிராசிமிலே முதலாவது அவர் முறியடிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய அபிஷேகத்துக்கு விரோதமாய் யார் எழும்பி இருக்கிறார்கள்? தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் யார் பெலிஸ்தியரை போல காணப்படுகிறார்கள்? அவர்களை தேவன் இன்றைக்கு நம்மளை முறியடிக்க பண்ணுகிறார். நம்மளை கொண்டு தேவன் அவர்களை முறியடிக்க பண்ணுகிறார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது யார் அந்த சத்ருவாம்? பெலிஸ்தியர் என்று சொல்லப்படுது.
இந்த பெலிஸ்தீரர்களை குறித்து வேதத்திலே பார்த்தோம் என்றால் அநேக காரியங்கள் வேதத்திலே போடப்பட்டுள்ளது. மிகவும் சுருக்கமாய் இவர்கள் யார் என்பதை நாம் பார்த்து விடுவோம். வசனம் இப்படியா சொல்லுகிறது, இவர்கள் கானானியர்களாய் காணப்படுகிறார்கள். பெலிஸ்தீர்கள் என்பது கானானியர்கள். இரண்டாவது, இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாத சந்ததியார். விருத்த சேதனம் பண்ணப்படாத சந்ததியார் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய உடன்படிக்கையை பெறாதவர்கள், தேவனால் வேறு பிரிக்கப்படாதவர்கள், தேவனினால் அங்கீகரிக்கப்படாத சந்ததிதான் இந்த பெலிஸ்தியரின் சந்ததி. மூன்றாவதாக, இந்த பெலிஸ்தியர் சந்ததியின் தலைவன் யார் தெரியுமா? பெலிஸ்தியரின் சந்ததியின் தலைவனை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கஸ்லூகுமீன் என்கிறவன் தான் இந்த பெலிஸ்தியரின் சந்ததியின் தலைவனாய் காணப்படுகிறான். வேதம் அதற்குரிய வசனத்தை கொடுக்கிறது. நான்காவதாக, இந்த பெலிஸ்தியன் யார் என்றால் அவன் தேவ ஜனத்தை நிந்திக்கிறவனாய் காணப்படுகிறான். தேவ ஜனத்தை நிந்திக்கும்படியாய், அவர்களை ஏளனமாய் எண்ணும்படியா, நீங்கள்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி தேவ ஜனத்தை நிந்திக்கிறவன் தான் இந்த பெலிஸ்தியர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்மளை நிந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறார்களோ, அல்லது யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கானானியர்களாய் காணப்படுகிறார்களோ, நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் எழும்பி விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களாய் காணப்படுகிறார்களோ, அவர்கள்தான் பெலிஸ்தியர்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்ப பெலிஸ்தியர் என்றால் பிறப்பின் நிமித்தமாய் பெலிஸ்தியராய் வருகிறது வேறு, ஆவிக்குரிய ரீதியாய் பெலிஸ்தியர்களாய் இருப்பவர்கள் யார்? விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களும் தேவ ஜனத்தை நிந்திக்கிறவர்களும். ஆவிக்குரியதான விருத்த சேதனம் என்பது இருதயத்திலே பண்ணப்படுகிற விருத்த சேதனத்தை காட்டுகிறது. விருத்த சேதனம் என்றாலே அது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உண்டான ஒரு உடன்படிக்கை. நோவாவின் காலத்திலே வில்லை தேவன் ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாய் வைத்தார். ஆனால் ஆபிரகாமின் காலத்திலே விருத்த சேதனத்தை அவர் உடன்படிக்கையாய் வைத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் தேவனுடைய உடன்படிக்கையை பெறாமல் நம்மளை நிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே தேவனுடைய பார்வையிலே பெலிஸ்தியர்களை போல காணப்படுகிறார்கள். அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், தேவன் தாவீதை பெலிஸ்தியர்களை முறியடிக்கும்படி இந்த பாகால் பிராசிமுக்கு கொண்டு வருகிறார். அப்ப எப்படி இந்த பெலிஸ்தியர்களை தாவீது முறியடித்தானாம்? வசனம் இப்படி அவர் சொல்லுகிறது. 19வது வசனம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி அவர் சொல்லுகிறது, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது, கர்த்தர், போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இங்கு தாவீது அந்த பெலிஸ்தியர்களை இந்த பாகால் பிராசிமிலே முறியடிப்பதற்கான காரணம் அல்லது முறியடிப்பதற்கான பலன் எங்கிருந்து வந்தது? அவன் எப்படி முறியடித்தான்? கர்த்தர் அவர்களை தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அரணிப்பான பட்டணத்திலே ஒளிந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு இருந்த தாவீது, பெலிஸ்தியர்கள் இவனை தேடுகிறான் என்று தெரிந்தவுடனே ஒளிந்து கொண்டிருந்த தாவீதுக்கு இப்ப எப்படி பலன் வருகிறது? அவன் எப்படி வந்து இந்த பெலிஸ்தியர்களை நிர்மூலமாக்குகிறான்? அவனுக்கு தேவனிடத்திலிருந்து தேவன் அவனை இவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த பெலிஸ்தியரை தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இதை இன்னொரு வார்த்தையாய் நாம் சொல்ல போனால், தாவீதுக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஒரு வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டது, நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். அப்ப நாம் நம்முடைய சத்துருக்களை முறியடிக்க வேண்டும் என்றால் என்ன நம்மளுக்கு தேவையாயிருக்கிறது? தேவனுடைய வார்த்தை தேவையாயிருக்கிறது. நாம் அநேக நேரங்களிலே போராட்டம் வரும் பொழுது, சத்துரு நம்மளை தேடி வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? எங்கேயோ போய் ஒளிந்து கொள்ளுகிறோம். யாரிடத்தையாவது எனக்கு உதவி செய்ய மாட்டீர்களா என்று சொல்லி அவர்களிடத்திலே தஞ்சம் புகுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இங்கு தாவீது என்ன செய்கிறான்? அவன் ஒளிந்து கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அங்கு தேவனிடத்தில் விசாரிக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்படி விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பெலிஸ்தர்களை நாம் எப்படி முறியடிக்க வேண்டும்? 2 விதங்களிலே நாம் முறியடிக்க வேண்டும். முதலாவது, நாம் கர்த்தரிடத்தில் போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது, நாம் தேவனிடத்திலிருந்து அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு விடுதலை நீங்க வேண்டும் என்றாலும் சரி, தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு வார்த்தை சொல்லும். அந்த வார்த்தை அது போதும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. அந்த வார்த்தை மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, எவ்வளோ பெரிய சேனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பெலிஸ்தர்கள் வந்தாலும் சரி, அவர்களை உங்களால் எளிமையாய் மேற்கொள்ள முடியும். அவர்களுடைய அந்த சத்துருக்களை உங்களால் மேற்கொள்ள முடியும். இந்த இயேசுவின் வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு காரியம் நடக்கிறது. 100க்கு அதிபதி வருகிறான். என்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்புகிறான். அங்கு வந்தவுடனே இயேசு சொல்லுகிறான், நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை சுகமாக்கட்டும். ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். அப்ப அந்த ஒரு வார்த்தை அங்கு அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை பார்க்கலாம். லாசருவின் வாழ்க்கையில ஒரே வார்த்தை தான், லாசருவே வெளியே வா என்று ஒரு வார்த்தையை சொன்னார். உடனே மரித்தவன் உயிரோடு எழுந்தான். தலித்தாக்குமி என்று ஒரு வார்த்தையை சொன்னார், சிறுமி உயிரோடு எழுந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம் சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நமக்கு பெரிய அநேக வார்த்தைகள் தேவையில்லை. தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டா போதும், அதை வைத்து நாம் எந்த பெலிஸ்தரையும் நாம் மேற்கொள்ள முடியும். இங்க பெலிஸ்தியர் என்று சாதாரணமாய் நாம் நினைக்க கூடாது. அவர்கள் ஒரு கூட்டத்தார் என்று மாத்திரம் நாம் நினைக்க கூடாது. பெலிஸ்தியரை குறித்து நாம் 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால், அங்கு ஒரு மனிதனை காட்டுகிறது. நாம் யாவரும் அறிந்த பகுதிதான். கோலியாத் என்கிற மனிதன், காத் ஊரானாகிய கோலியாத் என்கிற பெலிஸ்தியன் தேவன் தாவீதை கொண்டு முறியடிக்கிறார். அங்கு தாவீதை கொண்டு எப்படி முறியடிக்கிறார்? ஒரே ஒரு கூழாங்கல்லை வைத்து அவனை முறியடித்தார். அங்கு தாவீதின் இடத்திலிருந்து அம்புகள் போகவில்லை. தாவீதோடு இஸ்ரவேல் ஜனங்கள் இணைந்து அவனை அடிக்கவில்லை. தாவீதின் இடத்திலிருந்து ஈட்டிகள் எரியப்படவில்லை. ஒரே ஒரு கூழாங்கல், அந்த கூழாங்கலை வைத்து தேசங்கள் நடுங்கிக் கொண்டிருந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கர்த்தர் முறியடித்தார். அப்ப இன்றைக்கு தேவன் நம்மளுடைய ஸ்தலத்தை பாகால் பிரஸ்தீம் என்று மாற்றுகிறார் என்றால், நம்முடைய சத்துருக்களை தேவன் முறியடிக்க நம்மளுக்கு கிருபை செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு கூழாங்கல்லை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்பொழுது தேவ சமூகத்திலே நாம் கேட்போமாக, ஆண்டவரே எனக்கு ஒரு கூழாங்கல்லை கொடுங்க, எனக்கு நீர் ஒரு வார்த்தையை கொடுங்க. தாவீதுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தீர் அல்லவா, நான் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று வார்த்தையை கொடுத்தீர் அல்லவா, அதே போல் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க. அந்த வார்த்தையை கொடுத்தீர்கள் என்றால் நான் அவைகளை வைத்து என் பெலிஸ்தர்களை நான் மேற்கொள்ளுவேன் என்று வைராக்கியமாய் தேவ சமூகத்திலே நாம் கேட்போமாக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பாராக. அப்ப முதலாவது இந்த பாகால் பிரஸ்தீமிலே என்ன நடக்கிறது? சத்துருக்களை முறியடிக்கிறார்கள். ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்த உடனே அந்த வார்த்தையை வைத்து சத்துருக்களை அவர்கள் முறியடிக்கிறார்கள். 2வதாக இந்த பாகால் பிரஸ்தீமிலே என்ன நடக்கிறது? அந்த பாகால் பிரஸ்தீமிலே 2வது கிரியை நடந்த கிரியை என்ன? அந்த 2 சாமுவேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. தாவீது பாகால் பிரஸ்தீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாய் உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி, 2வதாக இந்த பாகால் பிரஸ்தீமிலே என்ன நடக்கிறது? அவர்களுடைய சத்துருக்களை உடைத்து ஓட பண்ணுகிறார்.
முதலாவது நம்முடைய சத்துருக்களை இந்த பாகால் பிரசிமிலே தேவன் முறியடிக்கிறார். இரண்டாவதாக இந்த பாகால் பிரசிமிலே என்ன நடக்கிறது? சத்துருக்கள் உடைத்து ஓட பண்ணுகிறார். இது மேலோட்டமாய் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு சேனையாய் வந்தார்கள். அந்த சேனையை தேவன் உடைத்து அவர்களை திரும்ப ஓட பண்ணினதை நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதம் அது என்ன சொல்லுகிறது? அவர்களை எப்படி உடைத்து ஓட பண்ணினாராம்? வசனம் சொல்லுது பாருங்க, தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல, தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல அவர்களை உடைத்து ஓட பண்ணினாராம். இப்ப தண்ணீர் ஒரு இடத்துல தேங்கி இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லா இடங்களிலும் மழை பெய்து கொண்டிருக்கு. நாங்க இருக்கிற ஸ்தலத்துல இந்த ஆர்ஆர் நகர் பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்தீங்கன்னா எல்லா இடத்துல தண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நாங்க போற கிராமங்கள், இங்க இருந்து ஒரு ஊருக்கு நம்ம போனோம்னா போற வழியில இருக்கிற கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. அங்க ஓடை இருந்த இடத்துலயும் தண்ணி இருக்கு. சமபூமியாகிய அந்த சாதாரண நார்மலான இடத்துல கூட தண்ணி அங்கு புகுந்து காணப்படுது. ஏன்? அங்கு இருந்த அடைப்பை அங்க தண்ணீர் உடைத்து எப்படியாவது ஆட்சிக்கு போக வேண்டும் என்று சொல்லி அதை தப்பி பிழைத்தோம் என்று அது ஓடுகிறதை போல காணப்படும். நீங்க எங்க பார்த்தாலும் இந்த எங்களை சுற்றி இருக்கிற இடங்கள்ல அங்க கிராமங்களிலே எல்லா இடத்திலையும் தண்ணி புகுந்துருச்சு. புதை இடங்களிலும் தண்ணி புகுந்திருக்கு. இந்த பாடி பரியல் பண்ணுகிற இடங்களிலும் சுடுகாடு, வீடுகளை சூழ்ந்து தண்ணி சூழ்ந்து காணப்படுது. இப்ப 2-3 பாதைகள் அது அடைக்கப்பட்டிருக்கிறதை இந்த ஏரியால அடைக்கப்பட்டிருக்கு. இப்ப எதற்காக சொல்லுகிறேன்? தண்ணீர் உடைத்து போகும் பொழுது அது எங்கே போகிறது என்று அதுக்கு தெரியாது. ஆனால் வழியிலே எது இருந்தாலும் அதை தகர்த்து அது தப்பி பிழைத்தோம் என்று ஓடுகிறதை போல காணப்படும். அதே போலதான் நம்முடைய சத்துருக்களை தேவன் எப்படி ஓட பண்ணுகிறாராம்? தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல அவர் ஓட பண்ணுகிறார். அவர்களை தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல அவர்களை ஓட பண்ணுகிறார். அப்ப இங்கு சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, அவர்களை உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரே அவர்களை உடைக்கிறார். நாம் முதலாவது பார்த்தோம், கர்த்தர் தாவீது அவர்களை முறியடித்தார். ஆனா இரண்டாவது நாம் என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் அவர்களை உடைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது பாகால் இஸ்ரவேலிலே நடக்கிறது, நாம் கர்த்தருக்காய் கிரியை செய்கிறதும். இரண்டாவது அங்க என்ன நடக்கிறது? கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறதை காட்டுகிறது. கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறதை காட்டுகிறது. நம்முடைய சத்துருக்களின் சேனைகளை அவர் உடைக்கிறார். நம்முடைய சத்துருக்களின் சேனைகள், அவர்கள் ஒரு ஐக்கியமாய் வந்திருக்கலாம், அவர்கள் ஒரு ஜனமாய் கூட்டமாய் வந்திருக்கிறார், ஆனால் அவர்களை உடைத்து போடுகிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். எப்படி தேவன் இந்த ஜனங்களை உடைப்பாராம் அல்லது உடைக்கிறது என்பது எதை காட்டுகிறது? அதனுடைய அர்த்தம் என்னவாம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது சங்கீதம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி, இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி. அப்ப தேவன் எப்படி உடைத்து போடுகிறார்? அந்த வசனத்தை முழுமையாய் வாசிக்கிறேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி, குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுகிறீர் என்று சொன்னார். தேவன் நம்முடைய சத்துருக்களை எப்படி உடைக்கிறாராம்? தம்முடைய இரும்பு கோலால் அவர்களை நொறுக்குகிறார். இன்றைக்கு தேவன் பாகால் பிரசீம் என்று நம்மளுக்கு கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் நம்முடைய சத்துருக்களை முறியடிக்கிறதோடு தேவன் நிறுத்தி விடுகிறது அல்ல, அங்கு தப்பித்து ஓடுகிறார்கள் அல்லவா. நாம் சத்துருக்களை நம் முறியடித்த உடனே மீதி இருக்கிறவர்கள் தப்பித்து ஓடுகிறார்கள் அல்லவா, அவர்களை தேவன் உடைக்கிறார். இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீதும் கோலியாத்துக்கும் நடந்த இடங்களில் நடந்த காரியம். கோலியாத்தை தாவீது ஒரு கவனினால் வைத்த ஒரு கூழாங்கல்லினால் முறியடிக்கிறான். முறியடித்து அவனுடைய பட்டயத்தையே எடுத்து அவனை வெட்டுகிறான். வெட்டின உடனே அங்க என்ன நடக்குது? இந்த கோலியாத்தை நம்பி வந்த, கோலியாத்துக்கு பின்னாடி வந்த அந்த சேனை அங்கு உடைந்து ஓட ஆரம்பிக்கிறது.
அவர்கள் தெரித்து ஓட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஓடுகிறவர்களை நாம நம்மளுடைய யுத்த களத்தில் நின்று கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்காய் அவர்களை துரத்தி அவர்களை நொறுக்குவார். இங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும். முதலாவது தாவீது அவர்களை முறியடிக்கிறதுக்கு என்ன தேவையா இருந்து? வசனம் என்கிற கூழாங்கல், அதாவது ஒரு வார்த்தை தேவையா இருந்துச்சு. ஆனா அவர்கள் இந்த சத்துருக்களை உடைத்து ஓட பண்ணணும்னா என்ன தேவை? அந்த வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த தாவீதை கொண்டு தேவன் இவர்களை உடைத்து ஓட பண்ணுவதற்கான காரணம் என்னவாம்? அந்த வசனம் எப்படி உடைத்து ஓட பண்ணுகிறாராம்? தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட போது, இங்கு தாவீதை கொண்டு இவர்களை உடைத்து ஓட பண்ணுகிறதுக்கான காரணம் என்ன? கர்த்தர் இரும்புக்கோலினால் இவர்களை உடைத்து ஓட பண்ணுவதற்கான காரணம் என்னவாம்? கர்த்தர் தாவீதை அபிஷேகித்ததனாலே. இன்னொரு வார்த்தையில சொன்ன போனால், நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை கொண்டு தேவன் நம்முடைய சத்துருக்களை உடைக்க பண்ணுகிறார், அவர்களை நொறுக்கி போடுகிறார். நமக்கு தேவன் வார்த்தையை கொடுக்கும் பொழுது நம்முடைய சத்துருக்களை நாம் முறியடிக்கிறோம். ஆனால் அவரால் கொடுக்கப்படுகிற அபிஷேகத்தினாலே நாம் நம்முடைய சத்துருக்களை நொறுக்குகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப யோசித்து பாருங்க, நாம் அபிஷேகம் பெற்று எத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சு, நம் அபிஷேகம் பெற்று எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. இத்தனை வருஷங்கள்ல எத்தனை முறை நம்முடைய சத்துருக்களை நாம் உடைத்து ஓட பண்ண வைத்திருக்கிறோம். நம்முடைய சத்துருக்கள், நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் கூட்டமா வந்துட்டா என்ன செய்யறோம்? ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று நாம் ஒளிந்து கொள்ளுகிறோம். அல்லது ஏதோ மற்ற ஒரு போதகர் இடத்துல போய் பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க என்று ஓடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க ஓட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை கொண்டு உங்கள் சத்துருக்களை நீங்கள் உடைத்து ஓட பண்ண முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய இரும்பு கோலை கொண்டு அவர் உங்கள் பட்சத்தில் காணப்படுகிறார். எப்போது நாம் அபிஷேகத்தை பெற்றோமோ அதே வேளையிலே கர்த்தர் தம்முடைய இரும்பு கோலோடு நம் மத்தியில் காணப்படுகிறார். நாம நினைக்கிறோம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வல்லமைக்காயும் நம்மளை சுகப்படுத்துகிறதுக்காய் நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆனாலும் அந்த அபிஷேகத்தோடு என்ன இணைந்து வருகிறது? இரும்பு கோலை பிடித்திருக்கிற கர்த்தர் அந்த அபிஷேகத்தோடு காணப்படுகிறார். அப்ப தேவ ஜனமாகிய நாம், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்வோமாக. இரும்பு கோலை பிடித்த கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு காணப்படுகிறார். நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய சேனைகள் வரலாம், நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய கூட்டங்கள் வரலாம், அவர்கள் ஒன்று கைகோர்ந்து வரலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை உடைத்து ஓட பண்ணத்தக்கதான அபிஷேகத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். அந்த அபிஷேகத்தை உணர்ந்து கொள்வோமாக, அந்த பலனை நாம் உணர்ந்து கொள்வோமாக. ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன், நான் அதை வைத்து நான் சத்துருக்களை ஓட பண்ண எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லுவோம். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக வேதத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? மத்தேயுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 44வது வசனம் நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான வார்த்தை தான். அந்த வார்த்தை என்ன வார்த்தை? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கப்பட்டு போவான். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கப்பட்டு போவான். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஸ்தலத்தை பாகால் பிரசிமாய் மாற்றுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் உங்களை சத்துருக்கள் நெருங்கி வரும் பொழுது நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்கள் ஸ்தலத்தை பாகால் பிரசிமாய் மாற்றுகிறது நிமித்தமாக இனிமேல் யாராவது உங்களை சீண்ட நினைத்தால், யாராவது உங்களை தொட நினைத்தால், யாராவது உங்கள் மீது விழுந்து உங்களை கொலை செய்ய நினைத்தால் அவர்கள் நொறுங்கப்பட்டு போவார்கள். அவர்கள் நொறுங்கப்பட்டு போவார்கள்.
ஏனென்றால் முதலாவது உங்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தையாகிய கூழாங்கல் இருக்கிறது. இரண்டாவது கர்த்தரினால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நம்மளிடத்துல இருக்கு. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய அபிஷேகத்தை இன்றைக்கு நாம் புதுப்பிப்போமாக, உணர்வுள்ளவர்களாய் நாம் புதுப்பிப்போமாக. அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம், அந்நிய பாஷை பேசதான் அபிஷேகம் தேவை, தீர்க்க தரிசனம் சொல்லதான் அபிஷேகம் தேவை, சுகம் கிடைக்கதான் அபிஷேகம் தேவை என்று நினைக்கிறோம். ஆனால் அபிஷேகத்தின் முக்கியமான குறிக்கோள் என்ன? நம்முடைய சத்துருக்களை நாம் நொறுக்கும்படியாகத்தான் அபிஷேகத்தை கொடுக்கிறார். யாரெல்லாம் வேதத்தில் அபிஷேகித்தாரோ அவர்கள் எல்லாரும் சத்துருக்களை நொறுக்குகிறவர்களாய் காணப்படுகிறார். இதற்கென்று ஒரு புத்தகமே நம்மளுடைய வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, நியாயாதிபதி. இந்த யார் இந்த நியாயாதிபதிகள்? அவர்கள் ஒரு சாதாரண மனுஷர்களாய் இருப்பார்கள். அவர்கள் பிறப்பு சாதாரணமாயிருக்கும், அல்லது அவர்களுடைய வளர்ப்பு சில நேரங்களில் சாதாரணமாயிருக்கும். ஆனால் திடீரென்று ஒரு அபிஷேகத்தை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். அவர்கள் அந்த தேசத்தையே நடத்துகிறவர்களாய் மாறுவார்கள். அவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா கூட்டத்தையும் இவர்கள் நொறுக்கி போடுவார்கள். இதுதான் உண்மையான அபிஷேகத்தின் கிரியை. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் நம்மளுடைய அபிஷேகத்தின் வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ளுவோமாக. ஒரு சத்துருவும் நம்மளை சேதப்படுத்த முடியாது, ஒரு பிசாசின் கிரியையும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. எப்பொழுது நாம் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய கல்லாய், தேவனுடைய இரும்புக்கோல் நம்மளிடத்துல இருக்கும் பொழுது நம்மீது விழுகிறவர்கள் நொறுங்கப்பட்டு போவார்கள். அதே மாதிரி அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நாம் யார் மேல் விழுகிறோமோ அவர்கள் நசுங்கி போகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்மீது விழுகிறவர்கள் நொறுங்கப்பட்டு போவார்கள், அவர்கள் உடைத்து ஓடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆனா நாம யார் மேல விழுகிறோமோ அவர்களால ஓடவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அவர்கள் அதே இடத்தில் நசுங்கி போவார்கள். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய பலத்தையும் வல்லமையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த பலத்தையும் வல்லமையும் வச்சுக்கிட்டதான் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நம்மளே நாமே நாம் குறுகினவர்களாய் நாம் காணப்படுவோம். ஒரு போராட்டம் வரும்பொழுது அதுல எப்படியாவது தப்பிக்கணும் சொல்லி அதற்கு அந்த போராட்டத்துக்கு சத்துருவுக்காய் நாம் பயந்து ஓடுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆனா வேதம் நம்மளை பயந்து ஓட சொல்லவில்லை, நாம் அவர்களை நொறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவோமாக. தேவ சமூகத்துல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இனிமேல் நீர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை வைத்து என் சத்துருக்களை நான் நொறுக்குவேன், என் சத்துருக்களை நான் நொறுக்குவேன், எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பெலிஸ்தர்களை நான் நொறுக்கி போடுவேன். அப்படி நம் பொறுத்தனை நாம் ஏறெடுப்போமாக. கர்த்தர் ஒரு நாட்களே நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை கொண்டு நம்மளை பயன்படுத்தி நம்முடைய சத்துருக்களை தேவன் நொறுக்க நம்மளுக்கு கிருபை செய்வாராக. அப்ப முதலாவதாக இந்த பாகால் பிரஸ்மில என்ன நடக்கிறது? தேவன் சத்துருக்களை முறியடிக்க பண்ணுகிறார். எப்படி? ஒரு வார்த்தையை கொடுத்து முறியடிக்க பண்ணுகிறார். இரண்டாவதாக இந்த பாகால் பிரஸ்மில என்ன நடக்கிறது? தேவன் அபிஷேகத்தை கொடுத்து நம்முடைய சத்துருக்களை ஓட பண்ணி அவர்களை நொறுக்கி போடுகிறார். மூன்றாவதாக இந்த பாகால் பிரஸ்மில என்ன நடக்கிறதாம்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அங்கே அவர்கள் தங்கள் தேவர்களை விட்டு ஓடி போனார்கள், தாவீது கற்பித்தபடி அவைகளை அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டன. அவைகள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டன. முதலாவது அங்கு வார்த்தை வருது, இரண்டாவது அங்கு அபிஷேகம் வருது, மூணாவது என்ன வருகிறது? அங்கு அக்கினி இறங்கி வருகிறது, அங்கு அக்கினி வருகிறது. அப்ப நாம் நம்முடைய சத்துருக்களை முறியடித்து அவர்களுடைய தேவனுடைய இரும்புக்கோலினால் அவர்களை நொறுக்கி ஓட பண்ணும் பொழுது அவர்கள் எப்படி ஓடுகிறார்களாம்? அவர்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கும்படி ஓடி போகிறார்கள். எதை அக்கினியினால் சுட்டெரித்தார்கள்? அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, 12வது வசனம், அவர்கள் விட்டு போன தெய்வங்களை.
பெலிஸ்தர்கள் விட்டு போன தெய்வங்களை அவர்கள் சுட்டெரித்தார்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடி போனார்கள். இது எதை காட்டுகிறது? முதலாவதாக இது எதை நம்பி நமக்கு விரோதமாய் சத்துருவாய் எழும்பினார்களோ அவர்களையே இவர்கள் விட்டு ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த பெலிஸ்தர்கள் சத்துருவை, தாவீதை பிடிக்க வேண்டும் என்று வரும்போது எதை கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. அவங்க யுத்தத்திற்கு வரும் பொழுது தங்களுடைய தெய்வங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவைகளால் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது, ஆனாலும் அவைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுத்த வார்த்தையின் மூலமாய் அவர்களை முறியடிக்கிறார். நமக்கு கொடுத்த அபிஷேகத்தின் மூலமாய் அவர்களை உடைத்து ஓட பண்ணுகிறார். அந்த அவர்கள் ஓடுவது எப்படி ஓடுகிறார்கள்? நான் கொண்டு வந்தது தெய்வமே கிடையாது, அதனால ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி நம்பிக்கையற்றவர்களாய் போகிறார். இங்கு தெய்வத்தை விட்டு ஓடுகிறது என்பது எதை காட்டுகிறது? நம்பிக்கையற்ற சூழ்நிலையை காட்டுகிறது. நம்பிக்கையோடு வைராக்கியத்தோடு வந்த கூட்டம் இப்பொழுது நம்பிக்கை இல்லாமல் திரும்பி ஓடுகிறதாய் காணப்படுகிறது. இதுதான் பாகால் பிரிஸ்மின் மூன்றாவது கிரியை. மூன்றாவதாக பாகால் பிரிஸ்மிலே என்ன நடக்கிறது? அங்கு அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட போகிறது. அங்கு அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுகிறது. எது அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுகிறது? அவர்களுடைய நம்பிக்கையாகிய விக்கிரகங்களை தேவன் சுட்டெரித்து போடுகிறார். ஒரு சேனைக்கு, ஒரு யுத்த வீரனுக்கு என்ன அவசியம் தெரியுமா? நம்பிக்கை தான் அவனுக்கு அவசியம். அவன் எவ்வளோ பலவானா இருக்கலாம், அவன் கையிலே இருக்கிற பட்டயம் எவ்வளோ பலத்த, அந்த ஒரு வல்லமையுள்ள பட்டயமா இருக்கலாம், அவன் இடத்தில் இருக்கிற கேடயம் நல்ல ஒரு கேடயமாய் இருக்கலாம். ஆனால் அந்த மனிதன் இடத்திலே நம்பிக்கை இல்லாவிட்டால் அவன் யுத்த களத்தில் தோற்று போகிறவனாய் தான் காணப்படும். யுத்த வீரனுடைய உண்மையான பலன் எங்க இருக்கு தெரியுமா? அவன் வைத்திருக்கிற நம்பிக்கையின் மீது இருக்கு. நான் இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியும், என் தெய்வம் என் யுத்தத்தை ஜெயிக்க வைக்கும் என்று சொல்லி வருகிற நம்பிக்கையோடு வருகிறானே, அந்த நம்பிக்கையை தேவன் சுட்டெரித்து போடுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் யாரை நம்பி எழும்பினார்களோ அவர்களை இவர்கள் விட்டு ஓடுவார்கள். அவர்கள் யாரு எதை நம்பி உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் பெலிஸ்தர்களை போல் எழும்பினார்கள், அந்த நம்பிக்கையை தேவன் அவர்களிடத்திலிருந்து எரித்து போடுகிறார். அதனால் என்ன நடக்கிறது? அந்த நம்பிக்கை அங்கே விட்டு அவர்கள் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இங்கு வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அக்கினியினால் விக்கிரகங்களை சுட்டெரித்தார்கள். அப்ப அங்கு சொல்லப்படுகிற அக்கினி என்பது எதை காட்டுகிறது? எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம், எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த அக்கினிக்கான அது என்ன அக்கினி என்று அந்த வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 29வது வசனம், அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். தேவன் நம்மளை கொண்டு முறியடித்த தேவன். இரண்டாவது, நம்மளை கொண்டு அவருடைய இரும்பு கோலை குடித்து அவர்களை உடைத்து போட்ட, நொறுக்கி போட்ட தேவன். இப்பொழுது தேவனே அங்கு இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவனே அவர்களுடைய நம்பிக்கையை உருவி போடுகிறார். தேவனே நம்முடைய சத்துருக்களுடைய பலத்தை உருவி போடுகிறார். அப்ப தேவன் அங்கு அக்கினியினால் சுட்டெரித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நாம் தேவனுடைய பலத்தை கொண்டு, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடினால் நம்முடைய சத்துருக்களின் பலனை அவர் உருவி போடுகிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டன. அந்த விக்கிரகங்கள் எல்லாம் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டன. அப்படின்னா என்ன அர்த்தம்? உபாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 12வது அதிகாரம் 1வது வசனம், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு
சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களுமானவை. கட்டளைகளும் நியாயங்களுமானவன. அப்ப அக்கினியினால் சுட்டெரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? முதலாவது அது தேவனினால் கொடுக்கப்படுகிற சுதந்திரத்தை காட்டுகிறது. தேவனினால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். நம்முடைய சத்துருக்களை தேவன் பலத்தை உருவி அவர்களை ஓட பண்ணுகிறார். அவர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த இடத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். நீங்க சில இடங்கள்ல நீங்க பஞ்சாப் அந்த பகுதியெல்லாம் பார்த்தோம்னா, அவர்கள் விவசாயம் பண்ணும் பொழுது அந்த ஒரு விவசாயம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த காஞ்ச அல்லது விவசாயம் முடிஞ்ச அறுப்புக்கு போன அந்த இடத்தை அவர்கள் அந்த தீ வைத்து எரிக்கிறத நம்ம கேள்விப்படலாம். இதனால சில நேரங்கள்ல டெல்லியில மிகப்பெரிய பாதிப்பு வருகிறது, காற்று மாசடைகிறது என்று நியூஸ்ல கூட நாம் கேள்விப்படலாம். அவங்க ஏன் அந்த இடத்தை எரிக்கிறாங்க? அந்த நிலத்தை மற்றொரு பயிருக்கு அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார்கள். அவர்கள் இதுவரைக்கும் இருந்த பயிரை எடுத்துட்டு இன்னொரு பயிர் போடும் பொழுது அந்த இடத்தை அக்கினியினால் சுட்டெரித்து ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார்கள். அதே போலதான் நம்முடைய தேவன் அவர்களின் விக்கிரகங்களை சுட்டெரிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் ஓடி போவார்கள், நீங்கள் அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இங்கு தாவீது ராஜ்ய பாரத்தில் ஏறுகிறான், அவன் அபிஷேகிக்கப்படுகிறான். அவனுக்கு ஒரு போராட்டம் வருது. என்ன? இந்த பெலிஸ்தியர்கள் ஒரு சேனையாய் எழும்பி வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை பலத்தை உருவி ஓட பண்ணுகிறார். இதனால என்ன நடக்குது? தாவீது அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். பெலிஸ்தியரின் தேசத்திலே காணப்படுகிற ஒரு இடத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். அதனாலதான் அவன் அதன் அடையாளமாகத்தான் அந்த இடத்துக்கு பெயர் மாற்றுகிறான். என்ன சொல்லுகிறார்? பாகால் பிரஸ்ஸீம் என்று சொல்லுகிறார். பாகால் பிரஸ்ஸீம் என்று அவன் சொல்லுவதற்கான இன்னொரு அர்த்தம் என்ன? அந்த இடத்தை கர்த்தர் அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். அப்ப தேவன் இன்றைக்கு நம்முடைய சத்துருக்களை பலத்தை உருவி அவர்கள் விக்கிரகங்களை எரித்து நாம் இருக்கிற ஸ்தலத்தை தேவன் நம்மளுக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார். இரண்டாவதாக அங்க என்ன நடக்கிறது? அக்கினியினால் எரிக்கப்படுகிறது. என்ன அர்த்தம்? கட்டளைகளும் நியாயங்களும் அங்கு பிறக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வழி நடத்துதல் அங்கு வருகிறது. தேவன் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவ ஆலோசனையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். தேவனுடைய ஆலோசனையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இதே காரியத்தை நான் ஒரு சாட்சியாய் நான் பகிர முடியும். நாங்கள் இருக்கிற ஈக்குவடார் தேசத்திலே எங்களோடு இன்னொரு மிஷனரி இருக்கிறார்கள். அவர்கள் வேறு ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் கவுன்சிலிங் ஊழியம், மேரேஜ் கவுன்சிலிங், அடிக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் என்று சொல்லி இன்னொரு தேவனுக்காக இன்னொரு ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்கள் வேறொரு நாட்டிலிருந்து பிரயாணப்பட்டு வந்தார்கள். எங்களை போல தூர தேசத்திலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நாள்லே தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் கொண்டு வந்த பணத்தை வைத்து ஒரு இடத்தை கர்த்தருக்காக, அவர்கள் சொந்த வீடு கட்டுறதுக்காக அல்ல, தேவனுடைய ஊழியத்துக்காக அந்த இடத்தை வாங்கினார். அந்த இடத்தை வாங்கி கொஞ்ச நாள்ல அந்த இடத்துல பண்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அதை வேலி போட ஆரம்பிச்சாங்க. வேலி போட ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல அந்த நிலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்திரீ என்ன சொல்லிவிட்டார்கள்? இது என்னுடைய இடம் என்று சொல்லிட்டாங்க. அங்க அவர்கள் வாங்கினது 2 ஹெக்டேர் வாங்கி இருக்கிறாங்க. அந்த 2 ஹெக்டேர்ல பாதி இடம் என்னுடைய இடம் என்று சொல்லி இந்த ஸ்திரீ போராட ஆரம்பிச்சு. யார் அந்த ஸ்திரீ? அந்த ஸ்திரீயும் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்தவ ஸ்திரீ தான். ஆனால் இவர்கள் மிஷனரிகள் என்று அறிந்து, இவர்கள் வெளிநாட்டு ஜனம் என்று அறிந்துட்டு அவர்களை பொய்யான ஒரு பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டு இது என்னுடைய இடம் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இவர்களுக்கோ அது ஒரு பெரிய துக்கமாய் அமைந்தது. நிலம் வாங்குற வரைக்கும் அந்த அம்மா சும்மா இருந்துச்சு.
நிலத்தை வாங்கி பிரதிஷ்டை பண்ணி அதை பண்படுத்த ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மா வந்து சொல்லுது, இது என்னுடைய இடம், என் இடம் இதுலதான் இருக்கு என்று சொல்லி ஒரு பத்திரத்தை கொண்டு வந்து சொல்லுது. இதை நாங்கள் எங்களுடைய பிரேயர்ல எவ்ரி ஃப்ரைடே வந்து நாங்க கூடி ஜெபிப்போம். 2 ஃபேமிலியா நாங்க கூடி ஜெபிப்போம். அந்த கூடி ஜெபிக்கிற ஜெபத்திலே இவர்கள் இதை பகிர்ந்து கொண்டார்கள். நாங்க வைராக்கியமா இது தேவ சமூகத்திலே வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என்ன நடக்க ஆரம்பிச்சுன்னா, ஒரே வாரத்துல கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அபிஷியல்ஸ் வந்து அவர்களே வந்து சொன்னாங்க, இந்த இடம் இவர்களுக்குரிய இடம் தான், நீங்கள் வைத்திருக்கிற பத்திரம் போலி பத்திரம் என்று கவர்மெண்டே வந்துச்சு. கவர்மெண்ட்ல இருக்க அபிஷியல்ஸே வந்து அவங்களே பேசினார்கள். அதோடு அவர்கள் நிறுத்தாமல் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் பண்படுத்திக்கிட்டு இருந்த அந்த இடம், அவர்கள் வாங்கின இடம் ஒரு மலையின் சரிவா, அந்த மலை சரிவுன்னு சொல்லுவாங்களா அந்த இடம், அந்த இடத்தை இந்த கவர்மெண்ட் ஜனம், அதாவது கவர்மெண்ட் அபிஷியல்ஸே ஃப்ரீயா அந்த இடத்தை ஒரு ஷேப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க. அவர்கள் எப்படியெல்லாம் தேவன் தரிசனம் கொடுத்து பில்டிங் கட்ட வேண்டும் என்று ஷேப் பண்ணாங்க நினைத்தாங்களோ, அந்த ஷேப்புக்கு சரிவாய் இருந்த இடத்தை ஒரு சமதளமாய் மாற்றி கொடுத்து, படிப்படியாய் அவர்களுக்கு மாற்றி கொடுத்து எல்லாவற்றையும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தார்கள். அவர்கள் அந்த நாட்டுல ஃப்ரீயா பண்ணுகிறது என்பது மிகவும் கடினமான விஷயம். ஆனா அந்த நேரத்திலே கர்த்தர் இவர்களுடைய ஜெபத்தை கேட்டு, கர்த்தர் அவர்களுடைய சத்துருக்களை துரத்திட்டு அந்த இடத்தை இவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். எப்படி? அங்கு இருந்த அதிகாரிகளே இவர்களுக்கு அந்த இடத்தை பண்படுத்தி கொடுத்தார். இவர்கள் அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தா எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்கும். ஆனா இந்த அதிகாரிகள் வந்து செய்ததுனால ஒரே வாரத்துல அந்த இடம் ஊழியத்திற்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டது. இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறதற்கான அடையாளம். நமக்கு விரோதமாய் எந்த சத்துருவும் வரலாம், ஆனா அந்த சத்துருவின் பலத்தை தேவன் உருவி போடு நமக்கு அந்த இடத்தை சுதந்திரமாய் கொடுப்பார். இன்றைக்கு யார் உங்களுடைய இடத்தை சுதந்திரித்துக் கொள்ள விருப்பப்படுகிறார்கள், யார் உங்களுடைய சுதந்திரத்தை பங்கு போட விருப்பப்படுகிறார்கள், அவர்களுடைய பலத்தை தேவன் உருவி போடுகிறார். அவர்களுடைய பலத்தை தேவன் இன்றைக்கு உருவி போட்டு உங்களுக்கு அந்த இடத்தை சுதந்திரமாய் கொடுக்கிறார். 2வது, அதிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த சுதந்திர இடத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய பலத்தை உருவி. எத்தனை பேருடைய பலத்தை உருவிப்படும்? ஒரு பெலிஸ்தீன் வந்து அவனுடைய பலத்தை மட்டும் உருவி போடுவாரா? அப்ப எத்தனை கூட்டத்துடைய பலத்தை உருவி போடுவாராம். வசனம் அதற்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறது. அது ஒரு உதாரணத்தோடு நாம் பார்த்து ஜெபிப்போமாக. யோசுவாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுது? யோசுவாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாரும் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிங்கால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாயாக என்றார். இங்க நாம் பார்க்கிறோம், இங்கே தாவீதுக்கு செய்தது போல யோசுவாவின் காலத்திலும் கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த யார் யோசுவாவின் நாட்கள் என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறார், நீ அவர்களுடைய ரதங்களை சுட்டெரிப்பாய். இங்கு வருகிற கூட்டத்துடைய நம்பிக்கை என்ன? ரதம். பெலிஸ்தர்களுடைய நம்பிக்கை விக்கிரகம். அதை தேவன் சுட்டெரித்து போட்டார். ஆனா யோசுவாவின் காலத்தில் அவனுக்கு விரோதமாய் வந்த கூட்டத்தினுடைய நம்பிக்கை எது? அவர்களுடைய ரதம். ஏன் அது ரதம் அவர்களுடைய நம்பிக்கை என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அதற்கு ஆதாரம் அதற்கு முந்தின வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். யார் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார்கள்? யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது? யோசுவாவின் புஸ்தகம் 11:5 சொல்லுகிறது, இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி. அங்கு சொல்லுகிறது, இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெலிஸ்தீன் அங்கு வரல, அநேக ராஜாக்கள் சேர்ந்து இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார். ஒரு சேனை இவர்களுக்கு விரோதமாய் வரல, அநேக சேனைகள் எழும்பி வருது.
எத்தனை ராஜாக்கள் எழும்பி வருகிறார்கள்? வசனம் சொல்லுகிறது, 4வது வசனம், அங்கு வசனம் சொல்லி இருக்க பாருங்க, அவர்கள் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கிழக்கையும் மேற்கையும் இருக்கிற கானானியரிடத்திற்கும் மலையில் இருக்கிற எமோரியர், ஏத்தியர், பெர்சியர், எபூசியரிடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில் இருக்கிற எவீரியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினார்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், எத்தனை பேர் யோசுவாவுக்கு விரோதமா எழும்பி வருகிறார்களாம்? கிழக்கையும் மேற்கையும் இருக்கிற கானானியரும், 2வது எமோரியர்கள், மலையில் இருக்கிற எமோரியர்கள், 3வது ஏத்தியர், 4வது பெர்சியர், 5வதாக எபூசியர், 6வதாக எர்மோன் மலையில் இருக்கிற அடிவாரத்தில் இருக்கிற மிஸ்பா சீமையில் இருக்கிற எவீரியர் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார்கள். 5 ராஜாக்கள் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார். ஒருத்தர் 2 பேர் அல்ல, 5 பேர், 5 சேனைகள். அவங்க சேனை எப்படி இருந்துச்சு தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய சேனையை ஒரு இமேஜினேஷனா நம்ம பார்ப்போமாக. வசனம் அதை அவர்களுடைய சேனை எப்படி இருந்துச்சு என்று சொல்லுகிறது. 4வது வசனம், அவர்கள் கடற்கரை மணலை போல ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும், மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள். கடற்கரை மணலளவு தக்க அவர்களுடைய கூட்டம் கொஞ்சம் லட்சம் கிடையாது, கடற்கரை மணலளவு தக்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் லட்சமா இருக்கிற ஜனங்கள் நடந்து போகும் பொழுதே இடம் அசையுது. அதனால் எங்கள் பக்கமாய் நீங்கள் நடந்து வராதீர்கள் என்று ராஜாக்கள் சொல்லுகிறார்கள். அப்ப யோசித்து பாருங்க, கடற்கரை அளவு, கடற்கரை மணல் அளவு திரளான ஜனங்கள், இவ்வளோ பெரிய திரளான ஜனங்கள் வந்தாலும் அங்கு தேவன் அவர்களை ஓட பண்ணினார். தேவன் அவர்களுடைய பலமாகிய ரதங்களை சுட்டெரிக்க உதவினார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறது என்ன? நீங்க உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெலிஸ்தீன் எழுந்து வந்தாலும் பரவாயில்லை, அல்லது 5 ராஜாக்கள் எழுந்து வந்தாலும் பரவாயில்லை, கடலணை தக்க மணலணை, கடல் மணல் அளவுக்கு தக்கதான ஜனங்கள் எழும்பி வந்தாலும் பரவாயில்லை, மகா பெரிய ரதங்கள் எழும்பி வந்தாலும் பரவாயில்லை, அவர்களுடைய நம்பிக்கையை தேவன் இன்றைக்கு உரித்து போடுகிறார். அவர்களுடைய நம்பிக்கையை தேவன் சுட்டரித்து போடுகிறார். அப்ப பாகால் அந்த இடத்திற்கு தேவன் நம்மளுக்கு கொண்டு செல்லுகிறார், அல்லது நம்முடைய ஸ்தலத்திற்கு அதை பேரை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அந்த பாகால் பிரசீம் என்றால் என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய சேனை வந்தாலும் அவர்களை தேவன் சுட்டெரித்து போடுவார். அவர்களை தேவன் இன்றைக்கு சுட்டெரித்து போடுவார். அப்ப தேவ சமூகத்தில் இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறோம்? ஆண்டவரே, என்னுடைய ஸ்தலம் ஒரு பாகால் பிரசிமாய் மாறட்டும். என்னுடைய ஸ்தலம் ஒரு பாகால் பிரசிமாய் மாறட்டும். என் ஸ்தலத்திலே நான் இருந்து கொண்டு என் சத்துருக்களை நான் முறியடிக்க வேண்டும் கர்த்தாவே. என் ஸ்தலத்திலே நான் இருந்து கொண்டு எனக்கு விரோதமாய் வருகிற சேனையை நான் ஓட வைக்கணும் கர்த்தாவே, அவர்களை நொறுக்கணும் என்று சொல்லுங்க. 3வதாக, எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சேனையும் முறியடிக்கத்தக்கதாய் என் ஸ்தலத்தை பாகால் பிரசிமாய் மாற்றும் என்று சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு அவரை உங்கள் ஸ்தலத்தை பாகால் பிரசிமாய் மாற்றுகிறார். அதனால் நீங்கள் உங்கள் சத்துருக்களை முறியடிப்பீர்கள், அவர்களை நொறுக்கி போடுவீர்கள். 3வதாக, அவர்கள் நம்பிக்கையை சுட்டெரித்து போடுவீர்கள். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை நாம் மூடுவோமாக. தேவ சமூகத்துல கேட்க போகிறோம். ஆண்டவரே, என் ஸ்தலத்தை பாகால் பிரசிமாய் மாற்றும். கர்த்தர் உடைக்கிற ஸ்தலமா என்னை மாற்றுங்க. நாம் பார்த்தோம், கர்த்தரின் உடைப்பு என்று நாம் பார்த்தோம். கர்த்தரின் உடைப்பு என்பது நம்மளை கர்த்தர் உடைக்கிறதல்ல, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களை தேவன் உடைக்கிறார்.
இன்றைக்கு யாரை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவர்களை கர்த்தர் உடைக்கிறோம்? யார் உங்களுக்கு பெலிஸ்தியர்களை போல எழும்புகிறார்கள்? யார் உங்களுக்கு இந்த மகா அந்த கடலத்தனையான மணலளவான ஜனங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு எழும்புகிறார்கள்? அவர்களை தேவன் இன்னைக்கு உடைத்து போட போகிறார். அவர்களை நொறுக்க போகிறார். அவர்களுடைய நம்பிக்கையை நாம் சுட்டெரித்து போட போகிறோம். அப்ப எல்லோரும் இப்பொழுது கண்களை மூடுவோமாக. முடிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, என் வீடு ஒரு பாகால் பிரசிமாய் மாறட்டும். என்னுடைய ஊழிய ஸ்தலம் ஒரு பாகால் பிரசிமாய் மாறட்டும். நான் ஊழியம் செய்கிற இடமே ஒரு பாகால் பிரசிமாய் மாறட்டும். அல்லது நான் வேலை செய்கிற ஸ்தலம் எனக்கு ஒரு பாகால் பிரசிமாய் மாறட்டும் என்று கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு எதிராய் யார் வந்தாலும் அவர்களை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்க போகிறார். அவர்களை தேவன் முறியடிக்க போகிறார். அவர்களை தேவன் நொறுக்க போகிறார். ஆனா ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. இது எல்லாம் நடப்பதற்கு என்ன அவசியம் இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு வேணும். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளுக்கு வேணும். இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது கர்த்தர் நமக்காய் அக்கினியாய் இறங்குவார். அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இறங்குவார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையும் அவருடைய அபிஷேகமும் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மளுக்கு அக்கினியும் பட்சிக்கிற அக்கினியாய் இறங்குவார். நம்முடைய ஸ்தலம் பாகால் பிரசிமாய் மாறணும்னா நம்மளிடத்துல வார்த்தை இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். அப்ப இப்பொழுது முதலாவது நாம் தெய்வ சமூகத்துல கேட்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஸ்தலம் ஒரு பாகால் பிரசிமாய் மாறட்டும். அதற்கு முதலாவது எனக்கு உம்முடைய வார்த்தையை கொடுங்க. என் வாழ்க்கை உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்படட்டும். என் வாழ்க்கை உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்படட்டும். என்னை நீர் அபிஷேகம் என்று கேளுங்க. அப்ப கர்த்தர் உங்களை வார்த்தையினால் நிரப்புவார், அபிஷேகிப்பார். உடனே நீங்கள் இருக்கிற இடம் ஒரு பாகால் பிரசிமாய் மாறும். அதனால் உங்கள் சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். எல்லோரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? தெய்வ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிப்போமா? எல்லாரும் கேளுங்க. அந்த 100க்கு அதிபதி கேட்டது போல, ஆண்டவரே, ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்க கர்த்தாவே, ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்க கர்த்தாவே, என்னை நீங்க அபிஷேகிங்க என்று கேளுங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலும் அபிஷேகத்தினால் இப்பொழுது நம்மளை நிரப்ப போகிறார். நம்முடைய ஸ்தலம் ஒரு பாகால் பிரசிமாய் மாறப்போகிறது. எல்லாரும் கண்களை மூடி சோதிரம் கர்த்தாவே, சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் 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 சோதிரம். இப்போ உங்களுடைய கிருபை இறங்குவதாக. உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் ஒரு பாகால் பிரசிமாய் மாறத்தக்கதாய் வார்த்தையினால் நீ நிரப்புவீராக. ஒரு வார்த்தை கொடும் கர்த்தாவே என்று கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க என்று கேளுங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை நிரப்புகிறார். விபா துடா திட்டக்க தன்னக்க திரபல பௌதன கந்தனிக்க திரபலவா நீதி நிக்க துடா கந்த நக்க திரபல பௌதன கந்தனிக்க திரபலவா நீதி நிக்க தன்னக்க சுனக்க திரபல பௌதன கந்தனிக்க திரபோ. அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா நம்முடைய ஸ்தலம் ஒரு பாகால் பிரசிமாய் மாறும். நம்முடைய ஸ்தலம் ஒரு பாகால் பிரசிமாய் மாறும். நாம் சத்துருக்களை முறியடிப்போம். நாம் சத்துருக்களை நொறுக்குவோம். அவர்களுடைய நம்பிக்கையை நாம் சுட்டெரித்து போடுவோம். விபா துடா திடக நிக்கத்தரபல வரமோ நீதி நிகத நிக்கத்தரபலமோ சிடுகத நிக்கத்தரபல வரமா. இப்பொழுது கேளுங்க. ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லுங்க. இரும்பு கோலின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லுங்க. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுக்க போட்டு போவான் என்று சொல்லுது. அந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க என்று கேளுங்க. கர்த்தர் நம்மளை அபிஷேகிக்கிறார். கர்த்தர் நம்முடைய அபிஷேகத்தினால் நம்மளை நிரப்புகிறார். தீபா துடா திடக தனக்க தரபல பௌதன கந்தனிக்க தரபல வரமோ நீதி நிகத நக்க சுடக்க தரபௌதன கந்தனிக்க தரபல வரமோ நீதி நிகத நக்க தரபௌதன கந்தனிக்க தரபல வரமோ பௌதன கந்தனிக்க தரபல வரமோ நீதி 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 துடக்க சுடக்க தரபௌதன கந்தனிக்க தரபல வரமோ. ஆண்டவருடைய கிருபையின் அபிஷேகம் இப்பொழுது நம்மத்தில் இறங்குகிறது. அவர் இரும்பு கோலினால் நம்மத்தில் வருகிறார். அவர் நம்முடைய இரும்பு கோலினால் நம்முடைய சத்துருக்களை நொறுங்கத்தக்கதாய், நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நொறுங்கத்தக்கதாய் நம்மளை இப்பொழுது அபிஷேகிக்கிறார்.
இப்ப எல்லாரும் நாம் கேட்போமாக, ஆண்டவரே என்னுடைய இடம் ஒரு பாகால் பிரசிமாய் மாறணும், என்னுடைய இடம் ஒரு பாகால் பிரசிமாய் மாறணும், அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஸ்தலத்தை, நம்முடைய ஊழிய ஸ்தலத்தை அவர் ஒரு பாகால் பிரசிமாய் மாற்றுவார். அதை அவர் பாகால் பிரசிமாய் மாற்றுவார். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? ஒப்பு கொடுத்து கேளுங்க. ஆண்டவரே என்னுடைய வீடு, என்னுடைய சரீரம், நான் இருக்கிற இடம், நான் வேலை பார்க்கிற இடம், நான் ஊழியம் செய்கிற இடம், என் சபை ஒரு பாகால் பிரசிமாய் மாறட்டும் என்று கேளுங்க. கர்த்தர் இப்பொழுது அவைகளை மாற்றுகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிபா துடா தினகது நிக்கத்தரபல பௌதனே ஹன்னிக்கத்தரபல வரமா நீதி நிகதனக்க ஸ்ரிக்கத்தர பௌதனே ஹன்னிக்கத்தரபல வரமோ நீதி நிகதனக்கத்தரபல பௌதனே ஹன்னிக்கத்தரபல வரமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளின் ஸ்தலம் ஆண்டவரே, எந்த இடத்தை அவர்கள் பாகால் பிரசிமாய் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்களோ அந்த இடம் இப்பொழுது ஒரு பாகால் பிரசிமாய் மாறுவதாக, இப்பொழுதே பாகால் பிரசிமாய் மாறுவதாக. அந்த இடத்திலே இவர்கள் சத்துருக்களை முறியடிப்பார்களாக, இவர்கள் தங்கள் சத்துருக்களை இரும்பு கோலினால் நொறுக்குவார்களாக. குறிப்பாய் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு பட்சிக்கிற அக்னியாய் இந்த இடத்திலே வெளிப்படுங்க. அந்த ஸ்தலத்திலே பட்சிக்கிற அக்னியாய் நீர் வெளிப்படுவீராக. அப்படி நீர் சேருக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரே ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுக்குது. அந்த இடம், இந்த பாகால் பிரசிமிலே கர்த்தர் எப்படி வெளிப்படுகிறாராம்? அந்த வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 21வது வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பிரசிம் மலையிலே எழும்பினது போல எழும்பி. இந்த பாகால் பிரசிம் என்று நம்முடைய ஸ்தலம் மாறிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அங்கு சாதாரண கிரியை நடக்காது, அபூர்வமான கிரியை நடக்கும். அங்கு சாதாரண தேவனுடைய வேலை நடக்காது, அங்கு அபூர்வமான தேவ வேலை நடக்கும். அப்ப பாகால் பிரசிம் என்பது ஒரு சாதாரண இடம் கிடையாது. கர்த்தர் அபூர்வமாய் கிரியை செய்கிறதும், கர்த்தர் அபூர்வமாய் வேலை செய்வதற்காய் கர்த்தரே எழுந்தருளுகிற நேரம் தான், கர்த்தரே எழுந்தருளுகிற இடம் தான் இந்த பாகால் பிரசிம். அப்ப இப்பொழுது ஜெபிங்க, ஆண்டவரே என் ஸ்தலத்திலே நீர் அபூர்வமான கிரியை செய்யவும், அபூர்வமாய் வேலை செய்யவும் நீர் என் ஸ்தலத்தில் எழுந்தருளும் என்று கேளுங்க. கர்த்தர் இப்பொழுது எழுந்தருளுவார். ஒரு நிமிடம் அதை வைத்து நாம் செபிப்போமாக. இந்த ஏசாயா 28:21 சொல்லுகிறதை வைத்து நாம் செபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் எழுந்தருளுவாராக. நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2 சாமுவேல் 5:20 சொன்ன வார்த்தையின்படி பாகால் பிரசிம் என்கிற வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட்டீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் போகிற, உம்முடைய புகழ் வசிக்கிற, உம்முடைய பிள்ளை வேலை பார்க்கிற அல்லது உம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிற எல்லா ஸ்தலமும் ஆண்டவரே பாகால் பிரசிமாய் மாறுவதாக, பாகால் பிரசிமாய் மாறுவார்களாக. அந்த இடத்திலே இவர்கள் தங்கள் சத்துருக்களை முறியடிக்கட்டும் கர்த்தாவே. நீர்களுக்கு போராட்டம் வரும் பொழுது, சத்துரு எழும்பி வரும் பொழுது ஒரு வார்த்தையை கொடுத்து நீர் முறியடிப்பீராக. ஆண்டவரே, இவர்களுக்கு பாகால் பிரசிமாய் நீர் அங்க அவர்கள் ஸ்தலத்தை மாற்றுகிறதுனாலே இவர்களுக்கு நேர் இரும்பு கோலின் அபிஷேகத்தினால் இவர்களை நீ நிரப்பி சத்துருக்களை நீ நொறுக்கி போடுவீராக. இவர்களை மீது விழ நினைக்கிற சத்துருக்கள் நொறுங்கி போவார்களாக. இவர்கள் யாரும் மீது விழுகிறார்களோ அவர்கள் நசுங்கி போகட்டும் கர்த்தாவே. மிகவும் முக்கியமாய் நீ சொன்ன வார்த்தையின்படி இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மனிதனாய் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவ பிள்ளையாய் இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷனாய் இருந்தாலும் சரி, எந்த ஒரு சத்துருவாய் இருந்தாலும் சரி, அவர்களுடைய பலத்தை நீர் உருவி போட்டு அவர்களை சுட்டெரிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் சுட்டெரிக்கப்படுகிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் பட்சிக்கிற அக்கினியாய் நீர் வெளிப்படுவீராக. இவர்கள் பக்கத்தில் நீர் பட்சிக்கிற அக்கினியாய் நீர் காணப்படுவீராக.
அவைகள் சத்துருக்களை சுட்டரிக்கட்டும் கர்த்தாவே. குறிப்பா இந்த சொன்ன வார்த்தையின்படி ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 21வது வசனத்தை பிள்ளைகளுக்கு நீர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆம் என்றும் நிறைவேறுவதாக. அபூர்வமான கிரியைகள் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் கர்த்தாவே. அபூர்வமான வேலைகளை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் செய்வீராக. அவை ரெண்டும் செய்யும்படியாய் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் எழுந்தருளும் கர்த்தாவே. நீர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் தெரித்து ஓடத்தக்கதாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் எழுந்தருளுவீராக. இந்த அதிகாலை வேளையிலே நீர் எழுந்தினுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.